அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பண்டட்டி பரணி டெய்லர்ஸ் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு சந்தோஷமான நிகழ்வு ஒன்று. நம்ம கிட்ட ஸ்டூடெண்ட்டாக இருந்து டெய்லரிங் ஆரியும் கற்றுக்கிட்டவங்க இன்றைக்கி நம்ம பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் டிஎஸ்பி ஆஃபீஸ் எதிரில் டெய்லரிங் கடையும் டெய்லரிங் மற்றும் ஆரி கலைஞர்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் சேல்ஸ் பண்ணுற கடையும் ஃபேன்சி ஷாப்பும் ஓப்பன் பண்ணாங்க. அது திறப்பு விழாவுக்கு அழைச்சிருந்தாங்க. போயிட்டு கலந்துக்கிட்டு மனமார வாழ்த்துட்டு வந்தோம். நிச்சயம் அவங்க நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்ட்டு வாழ்த்துட்டு வந்தோம். இப்போது நம்ம கிளாஸில் இருக்கிறவங்க எல்லாருமே இது ஓப்பன் பண்ணது சந்தியா அவங்க நிச்சயம் நல்ல நிலைமைக்கு வருவாங்கன்னு நம்புகிறோம். நல்லா பண்ணுவாங்க அப்படின்ற நம்பிக்கையை கொடுத்துட்டு வந்திருக்கோம். அவங்களுக்கு முழு சப்போர்ட்டாக இருக்கிறோம்னு நாங்கள் சொல்லிட்டு வந்திருக்கோம். இப்போ நம்ம கிளாஸில் ட்ரைனிங்க்கு வர்றவங்க எல்லாருக்குமே நான் சொல்லிக்கிறது இதுதான். ஒருத்தவங்க தனிப்பட்ட ஒரு மகளிர் அவங்க ஒரு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஒரு கடை வைக்கக்கூடிய அளவுக்கு அவங்க நம்பிக்கையாகவும் தைரியமாகவும் போய் வைக்கிறாங்கன்னா இந்த நம்பிக்கையும் ஊக்கமும் உங்களுக்கு நாங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக ட்ரைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நிச்சயம் ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் முன்னேறணும் அப்படின்றதுக்காகத்தான் நாங்கள் உங்களுக்கு ட்ரைனிங் பண்ணுறோம். எங்களோட ட்ரைனிங் ஏனோ தானோன்னு கிடையவே கிடையாது. நீங்கள் ஒவ்வொருத்தரும் நல்ல நிலைமைக்கு வரணும், இந்த தொழிலை கை கொண்டு நிச்சயம் அதில் ஒரு வருமானம் ஈட்டணும், தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஒரு முன்னேற்றம் அடையணும் அப்படின்றதுக்காகத்தான் உங்களை நாங்கள் ட்ரைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை நீங்கள் புரிஞ்சு நடந்துக்குங்க. ஏன்னா ஒரு 500 1000 ரூபாயில ஃபீஸ் வாங்கிட்டு சொல்லிக் கொடுக்குறவங்களாம் இருக்காங்க. எங்களுக்கு அந்த ஃபீஸுன்றது முக்கியம் கிடையாது. இருந்தாலும் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறதோட மதிப்பு எங்களுக்கு தெரியுன்றதுனால தான் எங்களோட ஃபீஸை நாங்கள் இந்த அளவு வாங்குறோம். அந்த ஃபீஸுக்கு தகுந்தாப்புல அது ஒர்த்தாக இருக்கணுன்றதுக்காகத்தான் உங்களுக்கு மனமார நீங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணுன்றதுக்காகவே உங்களுக்கு ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக கவனித்து ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல இருந்தே நான் எனக்கு என்னோட கடைக்கு தேவையானவங்கள ஒரு 3-4 பேரை நான் வேலைக்கு எடுத்துக்கிட்டு இருக்கேன். அவங்களுக்கு நல்லா ட்ரைனிங் கொடுத்து முழுக்க ரிஸ்க் என்னோடது. என்ன வச்சுங்களேன், இப்பெல்லாம் என்ன பண்றாங்க மக்கள் ஒரு தையல் சின்னதா தையல் தைக்கலனாலே உடனே நீங்க கத்துக்கிறவங்க கிட்ட கொடுத்து கத்துக்கிட்டு கிட்ட கொடுத்து தைச்சிட்டீங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. அந்த மாதிரியான ரிஸ்க் இருக்கு. இருந்தாலும் ஏன்னா நேற்று கூட ஒரு சம்பவம், ஒரு லாங் ஒன்று தைச்சு கொடுக்குறேன். தச்சவர் கிட்டத்தட்ட அவர் 25 வருஷமா என்கிட்ட வேலை செய்யறவர். அவர் தச்சு கொடுத்தது தான். சும்மா ஒரு 2-3 தையல் கொஞ்சம் இதாகிடுச்சு, சுருக்கத்தை ஒரு ஈவனா வைக்காம விட்டுட்டாரு. அதுக்கு உடனே அவங்க கஸ்டமர் எடுத்துன்னு நீங்க சரியாவே தைக்கல, கத்துக்கிட்ட கொடுத்து தைச்சிட்டீங்க அப்படின்ட்டு சொல்ல கோபமா கொடுத்துட்டு போறாங்க. அப்படி இருக்கும்போது இப்ப மக்களுக்கு பொதுவாக பாக்குற மக்களுக்கு என்ன பண்றாங்க, இவங்க கத்துக்கிறவங்க கிட்ட எல்லாம் துணியை கொடுத்து தைச்சு வாங்குறாங்க போல இருக்கு அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. அது என்னோட தொழிலுக்கு மிகப்பெரிய ரிஸ்க் தான். இருந்தாலும் நிறைய கஸ்டமர்ஸ்க்கான வேலைகளை என்னால் பண்ணி கொடுக்க முடியலன்னும் போது நான் இப்போ இந்த ஸ்கூல் சீசனுக்கு கிட்டத்தட்ட 100கணக்கான பேரை திருப்பி அனுப்பிச்சேன் நான். அப்படி இருக்கும்போது எனக்கு நிறைய ஆட்கள் தேவைப்படுறாங்க. இன்னும் வேலை நிறைய மக்களுக்கு சொல்லி கொடுத்தோம்னா இன்னும் எல்லாருக்குமே வேலை வாங்கி செய்வாங்க அப்படின்னும் போது நான் அந்த 100கணக்கான பேருக்கும் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கும் போது ஒரு 4-5 பேர் குறை சொல்லாத பற்றி நான் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. சரி, கொடுத்தா கொடுக்காட்டி போங்க, ரைட், ஓகே, என்னால் இன்னும் 4 பேருக்கு நான் வேலை கொடுத்து அவங்க பரவலான வேலைகளை நான் செஞ்சா போதும் அப்படின்ற நிலைமைக்கு நான் இருக்கேன். அதனால அந்த முழு ரிஸ்க்கும் என்னோடதாக எடுத்துக்கிட்டு நான் இப்போ நம்ம கடையில் பூங்கோதை, கற்பகவல்லி, அபிராமி இவங்களெல்லாம் கட்டிங் மாஸ்டராக உருவாக்கிக்கிட்டு இருக்கேன். கலைன்னு இன்னொருத்தவங்க அவங்களையும் நம்ம கடையிலேயே வேலைக்கு சேர்த்துக்கிட்டு அவங்களுக்கு முடிஞ்ச வரை என்னால் அவங்களையும் கடையை ரன் பண்ணுற அளவுக்கு கிளாஸில் ஹெல்ப்புக்கு டீச் பண்ணுற அளவுக்கும் அவங்கள தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா கிளாஸில் அவங்க ஹெல்ப்புக்காக அவங்க கலைன்றவங்கள அவங்கள சேர்த்து வேலைக்கு சேர்த்து டீச்சிங்கில் ஒரு ஹெல்ப்புக்கு வச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி எனக்கான ஆட்களுக்கு நான் தேர்ந்தெடுத்ததுக்காகவே நான் அந்த ட்ரைனிங் கொடுக்கும்போது முழுமையாக அவங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இதை நீங்கள் எல்லாம் உணர்ந்து அதை முழுமையாக கற்றுக்கிட்டு வாழ்க்கையில் நிச்சயம் நல்ல நிலைமைக்கு வரணும்னு நினைக்கிறேன். இதன் மூலயமா சந்தியாவுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா அவங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தால் நிச்சயம் எனக்கு தான் பேர், அது அவங்களுக்கும் தெரியும். இதே மாதிரியே மற்றவங்களும் வளரணும் அப்படின்னு நினைச்சிட்டு மனமாற இறைவனை வேண்டிக்கிறோம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.